இந்த படத்துல வர மாதிரி 90ஸ்ல உண்மையாலுமே ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் பேரு ஜெஃப்ரி மான்செஸ்டர். அவனை பத்தின படம் தான் ரூஃப்மேன். கதை என்னன்னா, புரோட்டகனிஸ்டான ஜெஃப்ரி ஃபேமிலிக்காக திருட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங் இந்த மாதிரி கடைகளில் ரூஃபில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுவார். ஒரு கட்டத்தில் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவருக்கு தண்டனையாக 45 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. இந்த சமயத்தில் ஃபேமிலியை பிரிகிறாரு. அவங்க பொண்ணு கூட பேச முடியாமல் போகுது. அவங்க ஒய்ஃப் வேற ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. மனசுடையிற ஜெஃப்ரி ஜெயிலிருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு வேற ஒரு லைஃப் வாழ்கிறாரு. இவர் எப்படி ஜெயிலிருந்து தப்பிச்சாரு, இவர் எங்கே பதுங்கி இருந்தார், திரும்பவும் போலீஸ்கிட்ட மாட்டினாரா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஜாலியாக போட்டுட்டு பார்க்கலாம், போரே அடிக்காது. படம் பார்க்குற நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி மேனாக குடும்ப சந்தோஷத்துக்காக திருட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் அங்கே தான் சந்தோஷத்தை பார்க்குறாரு. இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் சாண்டிங் டாட்டம் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப எமோஷ்னலாக ஓவர் டியூ பண்ணாமல் கச்சிதமாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நிறைய இடங்களில் எமோஷன்ஸ் அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நல்ல நல்ல சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இந்த படம் ஒரு டிபிக்கல் ட்ராமா படம் தான், ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. என்னன்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்படி ஒருத்தர் உண்மையாலுமே இருந்திருக்கான்னு நினைக்கும் போதே சர்ப்ரைஸாக இருக்குது. 90ஸ்ல அவர் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ரூஃபில் ஏறி ஆட்டை போடுறதா வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு நல்ல கேரக்டர். இந்த படத்துலையுமே அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அது திருடும், ஆனால் யாரையும் இந்த அடிக்கிறதோ கொல்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்னா நம்மள மாதிரியான ஒரு சாதாரண ஆள் தான், ரொம்ப இலகுவான மனமுடைந்தவர் தான் அவர். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரே இருக்கும். பேசிக்காகவே அந்த கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஃபேமிலி கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறப்போ அது ஃபேமிலியை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு மாட்டிக்கிறாரு. இவர் ஒரு 45 வருஷம் ஜெயில் தண்டனைன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குங்கிறது. ஸோ இந்த திருட்டுனால இவர் மாட்டிக்கிறாரு. அவர் அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் படம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா இவர் ஒரிஜினலாக வேற ஒன்றில் இருப்பார். அப்படியே ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வேற ஒரு சந்தோஷம், வேற ஒரு நியூ லைஃப் மேலே வேற மாதிரி போகும் படம். அப்படியே ஷிஃப்ட் ஆகும். இந்த ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு கதை அப்படியே ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பார். இது ஒரு மெட்டஃபோராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வேற ஒரு ஐடென்டிட்டியில் வேற ஒரு லைஃப், எல்லாருமே டபுள் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ தன்னுடைய ஒரிஜினல் லைஃப்பை மறந்து வேற ஒரு லைஃப் அது ஒரிஜினலாக அப்படியே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது சூப்பராக இருக்கும். ஜெயிலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் ஒரு டாய் ஸ்டோரில் தங்கி இருப்பார். அங்கே தான் லீ எவன்ஸ் சந்திப்பார். அவங்க யாருன்னா அந்த ஸ்பைடர்மேனில் வருவாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்படும். அதாவது வேற இன்னொரு லைஃப், வேற ஒரு லைஃபாக வாழ்ந்துட்டு இருப்பார். வேற ஒரு மனிதராக வாழ்ந்துட்டு இருப்பார். ஜான் ஜோகரா என்னமோ ஒரு பேரில் வேற ஒரு டூப்ளிகேட் பேரில் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பாஸ்போர்ட் எடுத்து இந்த மாதிரிலாம் போகணுங்கிறக்காகலாம் அதுக்காக வெயிட் பண்ணுவார். அதுக்காக அந்த டாய் ஸ்டோர்லேயே தான் இருப்பார். ஸோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இவர் ஃபோன் பண்ணுவார் அவன் பொண்ணுக்கு, பழைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போ அவங்க பொண்ணு பேசும்போது அங்கே வேற ஒருத்தர் இருக்கிறது, அந்த சீன் உண்மையிலுமே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறையாவே இந்த படத்தில் இருக்குது. அது திணிக்காமல் இருக்குது. அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஆடியன்ஸ் அள வைக்கணுங்கிறதுக்காக எடுத்த மாதிரி இல்லை. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ். ஏன்னா வேணும்ன்ட்டு அழுகுனண்டவனுங்கிற மாதிரி இல்லாமல் போனதே பெரிய ரிலீஃபாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு கேரக்டர் உண்மையுமே இருக்குங்கிறப்போ இன்னுமே நல்லா இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு ராபரி பண்ணும்போது நைட் இறங்கிட்டு காலையில் ஷிஃப்ட்டுக்கு வரவங்கள அப்படியே உள்ளே கூப்பிட்டு லாக் பண்ணி அந்த ஐஸ் ரூம்குள்ளே போட்டுருவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ரூம்குள்ளே போடும்போது குளிர்னு சொல்லி கோட்டெல்லாம் கழட்டி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். அதே மாதிரி அவர் கடைசியில் அவங்களுக்கு நான் தான் தேவை, என்னோட டைம் தான் தேவைன்னு ரியலைஸ் பண்ணுறது, அது இருக்கிற இடம், அது ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கிரெடிட்ஸும் பாருங்கள். ஏன்னா அதில் பழைய ஒரிஜினல் ஃபோட்டோஸ் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போடுறாங்க. அதில் இந்த ரூஃப்மேனை பற்றிலாம் அவங்க சொல்கிறாங்க. அவர் நல்ல ஆள் தான், எங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஒரிஜினலாக சொல்கிறதெல்லாம் இருக்குது. அது கேட்கும்போதே ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. ஏன்னா இது சரி தவறுங்கிற அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த படமாக பார்க்கும்போது அது இன்னுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியுது. ஏன்னா
இந்த ஒரிஜினலில் இருக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு பக்காவான ஒரு கேஸ்டிங் இருக்குது. ஏன்னா நல்லாவே அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிய வருது எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வந்துட்டு கேஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வருது. இந்த ஒரிஜினல் ஜெஃப்ரி வந்து 90s மாட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிடியில் வந்து கைரேகை இருந்திருக்கு, அதை வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. அந்த சிடியில் என்ன படம் பார்த்துருக்காருன்னா கேட்ச் மீ இஃப் யூ கேன் படத்தை பார்த்துருக்காரு. ஆள் பயங்கரமான ஆளாக இருப்பார் போல தெரியுது. அநேகமாக வந்துட்டு 2036 வந்து ரிலீஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் ரூப்மேனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்துட்டு இதில் ரிசர்ச் பண்ணும்போதெல்லாம் கிடச்சிது. ஸோ படத்தை பாருங்கள், ஜாலியாக இருக்கும். பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். பை.